வீட்டில் சுவாமி இருந்த நேரத்தில் ஒரு குழந்தைக்கு உடம்பு முடியாமல் போய் என்ன வைத்தியம் பண்ணியும் குணம் ஆகலை, பழக்காதுன்னு சொல்லிட்டா. அப்போல்லாம் ரொம்ப டாக்டர்ஸ் எல்லாம் கிடையாது, கிராமத்து வைத்தியர்கள் தான். சுவாமியே பெரிய சித்த வைத்தியர். சாமிகிட்ட அந்த குழந்தைய கடத்திட்டு அழுத அம்மா அப்பா. குழந்தை எங்கேயா இருக்கட்டும், நீங்கள் போகலாம், சொல்லும்போது வந்து கூட்டின்னு போங்கன்னு விட்டார். அது அப்படியே மரக்கட்டையாக இருக்கும், அசைவே கிடையாது. சாமி தினம் காத்தால் கொஞ்சோண்டு விபூதி எடுத்து இப்படி நெத்தியில் இடுவார், உடம்புல இப்படி தடவுவார். ஒரு 3 நாள் ஆச்சு, குழந்தை சரியாக படுத்து அழிச்சின்னு போங்கன்னு விட்டார். முடிஞ்சு போச்சு. அது பிழைச்சவரே அவரோட அனுபவத்தை எழுதியிருக்கார் ஞானானந்த விலாசத்தில். அப்படி இருந்து செத்துருக்க வேண்டியவன் எங்கள் பாட்டி என்னை சண்டை போடும்போதெல்லாம் சொல்லுவா, நீ அன்றைக்கா போயிருக்க வேண்டியவன்டா, என் ஞானானந்த சாமி தான் உன்னை காப்பாற்றினாருன்னு திட்டும் போது எங்கள் பாட்டி சொல்லுவா அப்படின்னு எழுதியிருக்கார் அவர். அவருக்கு பின்னாடி ஒரு சுவாமிகிட்ட ரொம்ப ஈடுபாடு வந்து அவர் சொல்கிறார், வாழ்க்கையில் எத்தனையோ விதமான ஏற்ற இறக்கங்கள். நான் நாஸ்திகவாதிகளோடலாம் சேர்ந்து பகுத்தறிவு கொள்கையோடு இருந்து கடவுள் நம்பிக்கை இல்லாமல் கூட இருந்திருக்கேன். கோயிலுக்கு போய் சாமி கும்பிட மாட்டேன், நெத்திக்கிட்டுக்க மாட்டேன். ஆனால் இவரை கண்டா மட்டும் பிடிக்கும். சாமிங்கிற மாதிரி இல்லை, சாமின்னு கூப்பிட்டா கூட தாத்தா, நம்ம தெரிஞ்ச தாத்தா. அவர் நான் வந்து சாமியை திட்டுறேங்கிறதுனாலையோ நெத்திக்கிட்டுக்கலேங்கிறதுனாலையோ நமஸ்காரம் இல்லைங்கிறனாலையோ என்கிட்ட அவர் கோச்சுன்றதே இல்லை. வா 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 ஜானகிராமா அப்படின்னு கூப்பிடுவார், பழம் கொடுப்பார், பிரசாதம் கொடுப்பார், ரொம்ப பிரியமாக இருப்பார். அந்த அன்புக்கு நான் கட்டுப்பட்டுடுவேன். கடவுள்னு ஒன்று இருக்கோ இல்லையோ எனக்கு தெரியாது, இந்த சாமி நிஜம்ங்கிற அளவுக்கு எனக்கு அவர்கிட்ட பழகிடுத்து. இப்போ ஒரு நாள் சொன்னாராம், இவர் வேலை கிடச்சிது போய் சாமிகிட்ட சொல்லியிருக்கார், நல்லது, வேலையில் நேர்மையாக இருக்கணும், உண்மையாக உழைக்கணும், எந்த சந்தர்ப்பத்திலையும் நமக்கு மேலதிகாரியே சொன்னால் கூட தப்பு பண்ணக்கூடாது. அந்த வார்த்தையில் ஒரு அழுத்தம் கொடுத்து சொல்லியிருக்கார். நம்ம ஏன் பண்ண போகிறோம், ஒழுங்காக வேலை செய்ய போகிறோம் தானே அப்படின்னு நினச்சிட்டார். ரொம்ப வருஷம் சர்வீஸ் ஓடி எடுத்து ஒரு தரம் இவருக்கு மேலதிகாரியாக இருந்தவர் அவரை சட்டத்துக்கு புறம்பான ஒரு காரியம் பண்ண சொல்கிறார். இவர் அது இது மாதிரி பண்ணினா பிரச்சனை ஆகுமேங்கிற, அதை நான் பார்த்துக்கிறேன், என் கவலைப்படாத, நான் தானே சொல்கிறேன் அப்படிங்கிறார். பண்ணினார், மாட்டின்னு விட்டார். மாட்டினோடனே அவர் என்ன பண்ணார், இவர் கை காட்டிட்டு அவர் தப்பிச்சு விட்டார். இவர் அரெஸ்ட் ஆகி உள்ளே போயிட்டார். பெரிய சமாச்சாரமான ஒரு திருட்டு மாதிரி ஆயிடுச்சு. இப்போ மனசில் நினச்சிட்டார், மேலதிகாரியே சொன்னால் கூட நீ தர்மத்துக்கு விரோதமாக போகாதேன்னு சுவாமி வேலைக்கு ஜாயின் பண்ணும்போதே சொன்னார், எப்படி நம்ம இப்படி கோட்டை விட்டோம் அப்படின்னு வருத்தப்பட்டு இருந்தார். சரி, இனிமேலாவது இப்போ இந்த சிறை தண்டனை கிடச்சிட்டு இல்லையோ, இதில் ஒழுங்காக இருக்கணும், அதில் ஆகாத காரியம் பண்ணாதபடிக்கு ரொம்ப சொன்னபடி கேட்டுண்டு அவள் கொடுக்குற வேலையெல்லாம் செஞ்சுட்டு அங்கே இருக்கிற அதிகாரிகள்கிட்டெல்லாம் ஒழுங்காக இருந்துட்டு அவளுக்கு நம்ம மேலே இறக்கம் உண்டாகிறதுக்கு வழி இருக்குது. அதெல்லாம் பண்ணிட்டு சாமியை மட்டும் மனசில் நினச்சின்னு ஞானானந்தான்னு சொல்லிகிட்டே இருப்பேன். ஒரு நாள் கனவுல சாமி வந்தாராம், உனக்கு தான் விடுதலை ஆகிடுத்தாடா, இன்னும் ஏன் உட்காந்துருக்க, கிளம்பு அப்படின்னாராம். எழுந்து உட்காந்துட்டார். விடுதலையும் அல்ல ஒன்றும் அல்ல சாமி, என்னமோ நான் ஒன்றையே நினச்சின்னுக்கிறனால நீ வந்து இப்படி சொல்கிறாப்போ எனக்கு தோன்றதுன்னு. மறுநாள் காத்தால நிஜமாகவே முதல் நாள் சாமி கனவுல வந்து சொன்னபோது அவருக்கு விடுதலை ஆர்டர் டைப் ஆகிடுது, இன்ஃபர்மேஷன் காத்தால தான் வந்திருக்கு. அப்படி ஒரு விஷயத்திலையும் பக்தாள் வந்து பக்கத்தில் இருந்து அவர் அனுகிரகம் பண்ணுறார்.